அல்லேலூயா. நாம் இந்த நாளிலும் தேவன் எதிர்பார்க்கிற ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், தேவன் எதிர்பார்க்கிற ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தது, இயேசுவுடைய காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்க போறோம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். நம்ம செய்திக்கு வேலைகளை கடந்து செல்லலாம். மத்தேயு 21வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21:12 தேவாலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது எப்படி இருந்தது என்பதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூட பார்க்க போகிறோம். அதான் இன்னைக்கு நாளைக்குள்ள செய்தி சுருக்கம். அல்லேலூயா. பார்க்கலாமா? மத்தேயு 21:12 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்றார். நீங்களோ அதை ஆண்டவர் பார்த்து சொல்றதாங்க, தேவனுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, ஆனால் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு அதுக்கு முன்னால ஊழியத்தெல்லாம் எல்லா பகுதிகளிலும் ஊழியங்களை செய்யறாரு. எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வர்றாரு, எருசலேம் நகரத்துக்குள்ள வர்றாரு. அதுக்கு முன்னால எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய ஊழியத்தை அங்க அழகா அற்புதமா அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் செய்து திரளக்கூட ஜனங்களை விடுதலையாக்கி, பிசாசின் கட்டுகளையும் நோய் பயப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலையாக்கி, கடைசியா அந்த தேவாலயத்தில் அந்த எருசலேமில் வந்துதான் அவர் சாக வேண்டும், தன்னை பலியாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எல்லா பகுதியிலிருந்தும் அவர் கடந்து வந்து லாஸ்டா எங்க வர்றாரு அப்படின்னா எருசலேம் நகரத்துக்குள் வருகிறார்கள். அங்க வரும்போது தான் அந்த குதிரை கழுது மேல வருவார்ல இயேசு கடைசியா. ஏன்னா நம்ம ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறணும்ல, அதனால ஒரு எங்க யாருமே ஏறாத ஒரு கழுதி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே சீஷல போய் அந்த கழுதி கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது ஓசன்னா என்று சொல்லி என்ன துணிகளையும் இலைகளையும் போட்டு இயேசு வரவேற்பாங்க. வரவேற்று அப்ப வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேவ சமூகத்துல அதிலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் முன்னால வாசிக்கலாம். மேல் ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. அந்த பகுதியிலேயே ஃபர்ஸ்ட் அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதெல்லாம் போதும். 9வது வசனம் வாசிங்க. 9 முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து அங்க பாத்தீங்க. அதுவரை எருசலேமுக்குள்ள இயேசு வரவே இல்லை. அப்பதான் வர்றாரு. வரும்போது பார்த்தா தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள், தேவனை வணங்கக்கூடிய ஜனங்களுடைய ஆலயம் எப்படி இருக்குது அப்படின்னா புறா விற்கிறவர்களுடைய இடமாகவும், அங்க வந்து பாத்தீங்கன்னா காசுக்காருடைய பலகையும் புறா விற்கக்கூடிய இடமும் நிறைஞ்சு தேவனுடைய ஆலயத்துல அங்க விற்பனையும் பிசினஸ் தான் நடக்குதே ஒழிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் காணப்படவில்லை. அல்லேலூயா. அப்ப நாம கர்த்தர் விரும்புகிறது, ஏன் அவர் பாட்டு கோவப்பட்டாரு, ஏன் அதெல்லாம் பலகையெல்லாம் திருப்பி போட்டார் அப்படின்னா இது ஜெப வீடு. இங்க என்ன நடக்கணும் அப்படின்னா ஜெபம் நடக்கணும். இங்க என்ன தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடக்கணும். ஆனா தேவ ஆலயத்துல ஜெபம் நடக்காம, தேவனுக்கு பிரியமுள்ள காரியம் நடக்காம, தேவனுக்கு பிரியமில்லாத பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. நாம செக் பண்ணி பார்க்கணும், நம்முடைய ஆலயத்துல அந்த மாதிரி என்னாச்சும் உள்ள கொண்டு வச்சிருக்கிறோமா? ஏன்னா தேவனுடைய ஆலயம் என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கு. என் வீடு ஜெப வீடு தான் சொல்லணும், ஆனா அந்த இடம் மாற்றப்பட்டு இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நடக்காம நமக்கு பிரியமான காரியங்கள், அவங்களுக்கு பிரியமான காரியம், யூதர்களுக்கு பிரியமான காரியத்தை எல்லாம் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள்.
தேவனுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கும் போது, ஆனா அங்க ஜெபத்துக்குரிய தேவனுக்குரிய காரியங்கள் நடக்காம அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, வாங்க விற்க அங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஆலயத்துக்குள்ள நடக்குது. ஆலயத்துக்கு வெளியே போயிருந்தா ஒன்றும் சொல்லிக்க மாட்டார் அவர், புரியுதா? ஏன் கர்த்தர் ஆலயத்துக்குள்ள அங்க பாருங்க, நல்லா இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, அப்படின்னா ஆலயத்துக்குள்ள வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ள வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காசுக்கார பலகலை புறாவிற்களையும் ஆசனை கவிழ்த்து, அடுத்த வசனம், என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதி இருக்கிறது. ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று எழுதி இருக்கிறதோ, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அல்லேலூயா. கள்ளர் குகை என்று சொன்னா என்ன? கள்ளர் குகை என்னது? கள்ளர் குகைன்னு அப்படின்னா கள்ளனாலே தேவனுக்கு பிரியமில்லாதவன் அர்த்தம், அப்படித்தானே? கள்ளர் குகைனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடிய இடமாக, தேவன் விரும்பக்கூடிய காரியம் அங்கே ஒன்றுமே நடக்கிறது இல்லை. நான் எல்லாமே தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 7வது அதிகாரத்தில் வாசிக்கலாமா? எரேமியா 7. கர்த்தரால் எரேமியா கொண்ட வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆலயத்துக்குள் வரக்கூடிய நீங்கள் எல்லாரும் வார்த்தையை கேளுங்கள். தேவாலயத்துக்குள்ள அங்க என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். ஆனா யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் வேறையா இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆலயத்துக்குள் வாசலுக்குள் பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்கத்தான் வர்றோம், கர்த்தரை துதிக்கத்தான் வர்றோம். ஆனா நம்முடைய வழிகளும் நம்முடைய காரியங்களும் சீர்பட்டதா இருக்குதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார். அதாவது இந்த ஆலயத்துக்குள் நீங்க வர்றீங்க, இந்த வாசற்படிக்குள்ள நீங்க வர்றீங்க, இந்த தேவாலயத்துக்குள் வர்றீங்க, வரும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்படின்னு அங்க என்ன எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியும் திங்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தெய்வர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. அங்க பாருங்க, தேவ ஆலயத்தில் வரக்கூடிய ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ள வரும்போது கர்த்தரவே ஸ்தோத்திரம் ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அவருடைய வழிகளும் அவருடைய காரியங்களும் மாறுதலா இருக்கிறது, அவர் சிந்தைகள் மாறுதலா இருக்கிறது, எண்ணங்கள் மாறுதல். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நல்லா துதிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம். ஆனா அவருடைய எண்ணங்களும் அவருடைய காரியங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்படுகிறது. பாருங்க, பரதேசியை திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்கிற காரியங்கள், குற்றமில்லாத ரத்தத்தை ஸ்தலத்தில் சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. ஆலயத்தில் வந்தாலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறோம், கர்த்தரை துதிக்கும்படியா வந்திருக்கிறோம், கர்த்தர் நாமத்தை உயர்த்தும்படியா வந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். இவ என்ன பண்றாங்க, ஆலயத்தில் வரும்போதெல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க, ஆனா வீட்டுக்கு போயிட்டா, வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டா, நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டா, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தாறுமாறாய் மாறி விடுகிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம்.
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். நீங்க அப்படி மாறும்போது இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகள் அப்படின்னா பாரம்பரியங்கள். அதுக்கு என்ன அப்படின்னா மனுஷனுடைய வார்த்தைகள், தேவனை பிரியப்படுத்த முடியாத மனுஷன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் நீங்க நம்புறீங்க. நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி. அங்க பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருதயத்துல வஞ்சகமான எண்ணங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவனுக்கு அருவருப்பானதும் தெரியும், இருந்தாலும் அதை அநேக முறை கத்த உணர்த்தி இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த எண்ணங்களில ஒரு மாற்றம் இல்லாம, அந்த சிந்தைகளில் ஒரு மாற்றம் இல்லாம நாம கத்துக்கு ஆராதிக்க போறோம் வர்றோம், சுபாவத்துல எந்த மாற்றமே இல்லை. அங்க உள்ள சுருக்கத்தை சொல்ல போனா என்ன அப்படின்னா, மனுஷன் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, ஆலயத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய எண்ணங்களோ பழைய மனுஷனுக்குரிய அதே எண்ணம், அதே சுபாவம், அதே கோபம், அதே எரிச்சல், அதே வைராக்கியம், அதே பழைய பாரம்பரியம், அதே இது எல்லாம் பழசு. ஆனா ஆலயம் மாத்திரம் புதுசு. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய சிந்தைகளையும் வழிகளையும் கர்த்தர், அதாவது இதுவரை நீங்க உலகத்தில் இருக்கும்போது நீங்க ஒரு எண்ணங்கிறது கொண்டிருப்பீங்க, ஒரு சிந்தனைகளை கொண்டிருப்பீங்க, அந்த எண்ணத்தோடு கூட வந்து ஆலயத்துக்குள்ள நீங்க வரக்கூடாது. ஏன்னா இது கர்த்தருடைய ஆலயம். இந்த இடத்துல எனக்கு பிரியமா தான் நீங்க செய்யணுமே ஒழிய நீங்க பாரம்பரியமாகவும் உங்களுக்கு பிரியமானது நீங்க செய்துட்டு நீங்க தேவ ஆலயத்துக்குள் வரக்கூடாது என்று கர்த்தர் அங்கே எச்சரிக்கிறதையும் உணர்த்துகிறதையும் பார்க்கிறோம். ஏன்னா அங்க பழைய மனுஷன் எப்படி என்ன பண்ணிட்டு இருந்தா, திருடிட்டு இருந்தான். அங்க பாத்தீங்கன்னா கொலை செய்து கொண்டிருந்தான், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தான், பொய்யானையிட்டு கொண்டிருந்தான், பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். பாகாலுக்கு அப்படின்னா நம்ம பண்றோம், பழைய பாரம்பரியமா நீங்க பண்ணீங்கன்னா நம்ம நிறைய காரியங்கள் இருக்குது. பாரம்பரியமா பண்ணக்கூடிய எல்லாம் நாம தேவனை சரியா அறிந்து கொள்ளாம சொல்லும். 40 நாள் கொண்டு வரல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 40வது நாள் கொண்டு வரல இறந்தா அது என்னது? உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் உங்களை பத்தி தெரியும் நீங்க யாரு அப்படின்னு. இங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க தான். உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணமோ ஒரு கருமாதியோ சாரி ஒரு சாவோ நடந்துன்னு வச்சுங்களேன், உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுங்களேன், நீங்க பண்ற அட்டகாசம் இருக்குதே அது நீங்க ஆவிக்குரியவர்களா இல்லையா என்று காட்டி கொடுத்து விடும். கேட்டா ஐயோ எங்க மாமா கோவிச்சுக்குவாரு, ஐயோ எங்க சித்தப்பா கோவிச்சுக்குவாரு, எங்க அத்தை வரமாட்டேன்ட்டாங்க, சொத்தை வரமாட்டேன்ட்டாங்க, என்ன பண்றது? என்ன பண்றது? பாரம்பரியத்தை உள்ள கொண்டு வந்து தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை அங்க பண்றது. நம்ம நல்ல ஆவிக்குரியவர்கள் தான், நல்ல சபைக்கு வர்றவங்க தான். ஆனா நீங்க ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க? உங்களை பார்த்தா தெரியும் ஆவிக்குரியவங்களா இல்லையா? ஆராய்ஞ்சு பாருங்களேன். நம்ம எல்லாம் இங்க வரும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க, வெளியில போகும்போது எப்படி இருக்கிறீங்க? உங்களை வச்சு நான் சொல்லிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இது கரெக்டா இருந்தா நல்லது. இல்லாதவங்களே நான் பார்த்து கேட்கிறேன், நாம எப்படி நடந்து கொள்கிறோம் ஒரு படத்துக்கு போகும்போது? யாரைக்கு விரோதம்? அதாவது தேவனுடைய ஆலயம் ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது. தேவனை நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்முடைய செயல்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா தேவனை பிரியப்படுத்துகிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தரே தெய்வம் எல்லாம் நல்லா பாடுறோம், ஜெபிக்கிறோம். ஆனா கிரியையில நம்ம போகும்போது, நம்ம உலகத்தை விட்டு நம்ம ஆலயத்தை விட்டு நம்ம வீட்டுக்கு போனா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்குது? நம்ம எல்லா சபையிலும் நான் பார்க்கறது அதுதான். நம்ம சபையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆலயம் ஜெப வீடு என்று எண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறார் கர்த்தர். நீங்க அப்படி இருந்து வந்து ஆராதிச்சாதான் உங்க காணிக்கையே இருக்க மாட்டேங்கிறாரு, உங்க பலிகளையே இருக்க மாட்டேங்கிறாரு. அந்த வசனம் வாசிக்கலாம், அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே, பிற்பாடு வந்து அப்படின்னா நாம எல்லாம் முடிச்சு போட்டு இங்க வந்து இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ? உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்று. இதுதான் கள்ளர் குகை ஆயிடுச்சுன்னு சொல்றாருல. என்ன கள்ளர் குகை ஆயிடுச்சு? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள், வழிகள் சரியில்லாதனால நாம பாரம்பரியமும் நாம இன்னும் பின்னால நடந்த காரியங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தேவனுடைய ஆலயத்துல வந்து நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
இப்படி ஜெபிக்கக்கூடிய நபருக்கு பேர் தான் கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏசப்பா சொன்ன காரியம் இதுதான். இதைத்தான் சொன்னார். நீங்க கள்ளர் குறை ஆக்கிட்டீங்கன்னு சொன்னது, நீங்க கள்ளனா இல்லைன்னு இல்லை, நீங்க மனதளவிலே இன்னும் மாறவில்லை, உடலளவிலே மாறப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய சிந்தைகள் மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 7:10 வாசிக்கலாம். பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களா? அப்படின்னா நம்ம எண்ணங்கள் இன்னும் மாறிட்டே இல்லை. கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி போட்டு எல்லாம் பண்றது, கர்த்தரை நாம பிரைஸ் எல்லாம் சொல்லி போட்டு என்ன பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. கேட்டா கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்காருன்னு இன்னும் பழைய காரியத்தில் நாம் திரும்ப வரவே இல்லை. அப்ப நாம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு மாற்றம், கர்த்தருடைய ஜெப வீடு என்று எண்ணப்படுகிறது போல அதை ஜெப வீடாகவே வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர கள்ளர் குகையாய் மாற்றிவிடக்கூடாது. கள்ளர் குகை என்று சொன்னா இதுக்கு முன்னால் வாசிச்ச வசனம் எல்லாம் கள்ளர் குகைக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லப்பட்டிருக்குது. இதே போல நமக்குள் காணப்படுகிறதா இல்லையா என்று பார்த்து நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறுவோம், தேவனுடைய ஜெப வீடாய் மாறுவோம், தேவன் எதிர்பார்க்க காரியத்துக்கு சுகந்தவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை வேறு பிரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் வேறு பிரிக்கணும்? ஏன் ஆண்டவரே நான் அப்படியே இருந்துட்டு போறேனே? ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு உங்களையும் திருப்திப்படுத்திட்டு அப்படித்தானே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு நான் வந்துடலாமல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 56 அதிகாரத்துல 1வது வசனத்தில் வாசிக்கலாமா? 56:2 கூடி வாசிக்கலாம். சரி, 1ல வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும். நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும், என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. நீங்க அந்த நினைவை விட்டுட்டு நீங்க மாறி நீங்க நியாயத்தையும் நீதியும் செய்தா, இந்த கள்ளத்தனத்தையும் திருட்டையும் அந்த பொய்யையும் அந்த அவதூறு செய்கிற வார்த்தையெல்லாம் நீங்க மாறி நீங்கள் ரட்சிப்புக்கு நேராய் நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க கரெக்டா நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க கர்த்தருக்கு வசனத்தை கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அது உங்க வாழ்க்கையிலே நீதி வெளிப்படுத்தும், ரட்சிப்பை வெளிப்படுத்தும். நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் என்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். உண்மையாகவே அவனுக்குள் செத்தகிரிகள் எதுவுமே காணப்படுகிறது இல்லை, பாரம்பரியங்கள் எதுவுமே காணப்படுகிறது இல்லை, எல்லாமே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி 4 பேர் சொல்ற அளவுக்கு உங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாகவும் உங்கள் நீதி வெளிப்படவும் சமீபமான காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இப்படி செய்கிற மனுஷன் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல், ஞாயிற்றுக்கிழமைய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நாளை நீங்க எந்த காரியத்துக்கும் கொடுக்க கூடாது. வேத வசனம் கரெக்டா சொல்லுது பாருங்க. ரட்சிப்பு நீங்க வெளிப்படுறீங்க அப்படின்னா, ரட்சிப்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க, உங்களை நீங்க உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க என்று சொன்னா அவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கைகளை காத்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நாம் நினைக்கிற ஓய்வு நாள் ஒரு நாள் தானே, 2 மணி நேரம் தானே, இதுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு வரணுமா, அந்த வேலையை முடிச்சிடலாம் இந்த வேலையை முடிச்சிடலாம் நீங்க மனக்கணக்கை போட்டு பண்றீங்க பார்த்தீங்களா? இது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். இதுதான் தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக மாத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க சிந்தைகளை நீங்கள் மாற்றுங்கள், எண்ணங்களை நீங்க மாத்துங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுக்கு பிரியமா இருக்கும். அன்னைக்கு அங்க போறது உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும், ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இங்க செய்தீங்கன்னா நீங்கள் கள்ளர் குகை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டம் வரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு. என்னது? எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு. ஆமா, நல்ல ஓய்வு நாள்ல உங்களுக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்ளக்கூடாது. வேசனம் தெளிவா சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு. அப்படின்னா தேவனுக்கு என்ன பிரியமோ
அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, உங்களுக்கு இஷ்டமானது மட்டன் இன்னைக்கு வாங்கி குழம்பு வச்சு 9 மணிக்கு ஆராதனைக்கு போனா போதும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, கறிக்கடையில் போய் கியூவில் நிற்க கூடாது. நிறைய பேருக்கு லேட் ஆயிடுச்சு, கேட்டா மட்டன் வாங்க போனே திறக்காயிச்சுக்கிறாங்க. அப்படியா? அப்ப நமக்கு இஷ்டமானதை சாப்பிட்றதுக்காக என்ன பண்றோம், நாம தேவனுடைய விருப்பத்தை ஒரு கொஞ்சம் கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணிடுறோம், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுறோம். கர்த்தருடைய விருப்பம் என்ன, ஓய்வு நாளை எப்படி, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அன்னகரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்படின்னா உண்மையா கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி வர்றாங்கல்ல, கர்த்தர் ஐயோ என்னை போகானதா எனக்கு மனசே சரியாது, கர்த்தரை போய் ஆராதிக்கணும்னு சொல்லி போட்டு உண்மையாய் வரணும்னு சொல்லி ஆவலோடு வர்றாங்க பார்த்தீங்களா. வந்து அவன் என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகரை, அவன் அன்னகரன்னு வச்சுக்கலேன், கொஞ்சம் மோசமானவன், ஒண்ணுமே இல்லாதவன் வச்சுக்குவோம். என்ன, நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேனே, என்னது, ஒரு பிச்சைக்காரன்னு வச்சுக்குவோம், ஒண்ணுமே இல்லாதவன், அவனுக்கு வசதி வாய்ப்பே இல்லை, கஷ்டப்பட்டு தான் வரணும். இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனோம், ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகரை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வாசிக்கலாம். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் குமாரனுக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கலாம். பாருங்க, அது அவங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா, அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுங்க. நான் அவர்களுக்கு, அந்த அன்னகராய் இருக்கக்கூடிய உண்மையாய் கர்த்தரை தேடி கஷ்டப்பட்டு உள்ளது வந்தாங்கல்ல, அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரரும் குமாரத்திகளும் இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். அப்போ என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, இப்போ உண்மையா கர்த்தரை தேடி வைராக்கியமா வந்து அந்த கற்பனையை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி வைராக்கியம் வர்றாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு இந்த அசால்ட்டா வர்றாங்க பாத்தீங்களா, அதுதான் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் நீங்க எல்லாம் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, இல்ல சொல்லல, ஆனா வைராக்கியம் இல்லை. புரியுதா? உங்களையும் கர்த்தர் குமாரனும் குமார்த்திகள் தான் கர்த்தர் சொல்றாரு, ஆனா வைராக்கியம் இல்ல. தேவனை சரியா நீங்க அறிந்து கொள்ளவில்லை. நீங்க உள்ளத்துல வந்திருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய கழுவப்பட்டவர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். பாருங்க, என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் அப்படின்னா, சரியா தேவனை அறியாம இருக்கு பாத்தீங்களா, உங்களை விட அந்த உண்மையாய் அறிந்தவர்களை உயர்த்தி வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க, எந்த லிஸ்டுக்கு மாறணும் அப்படிங்கறத நீங்க தீர்மானித்துக் கொள்ளலாம். வசனம் சொல்லுது, ஆலயத்தில் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்துக்கும் இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் அப்படின்னா, உங்களுக்கும் கர்த்தர் பாதுகாப்பாரு, உங்களையும் கர்த்தர் பராமரிப்பாரு, உங்களையும் கர்த்தர் உயர்த்துவாரு, உங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. ஆனா நீங்க இன்னும் மேலானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, இன்னும் உன்னதமானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, மேன்மையான இடத்தையும் மேன்மையான காரியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நீங்கள் ஆலயத்தின் காரியத்திலும் அதாவது ஓய்வு நாளின் காரியத்திலும் கர்த்தருடைய கற்பனையின் காரியத்திலும் வைராக்கியமா இருக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஜெப ஆலயம் என்று சொன்னா தேவனை சந்திக்கிற இடம், ஜெப ஆலயம் என்று சொன்னா தேவன் உருவாக்குகிற இடம், ஜெப ஆலயம் என்று சொன்னா கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவருக்கு அருளுவேன். அப்ப நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய உயர்வுகள், வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படி வருது அப்படின்னா, கர்த்தரை சரியாய் நீங்க அறிந்து கொண்டா நீங்கள் நினைப்பதற்கும் என்றும் மேலான காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஐயோ அவனுக்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, என்னை பார்த்து அப்படிதான் நிறைய பேர் சொன்னாங்க, என்னது அவனுக்கெல்லாம் நடந்துருச்சே கிடைச்சிருச்சேன்னு. உண்மையாங்க, கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்க நீங்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக உங்க வாழ்க்கை அமையும். அதனால தான் சொல்றேன், வைராக்கியம், அவர் மேல் அளவு கடந்த அன்பு. எந்த காரியத்துக்கு வந்தாலும், ஆலயத்தின் காரியத்திலும் தேவனுக்கு அடுத்த காரியத்திலும் வைராக்கியம். வேலை இருக்குதா, வேலைக்கு போகணும். ஆனா அதே சமயம் வேலை முடிஞ்சதுக்கு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை கொடுக்க வேண்டிய ஓய்வு நாள்ல நீங்க கரெக்டா ஆராதனைக்கு வாங்க, லேட்டாகாம வாங்க. கர்த்தரை கொடுக்க ஆயத்தமாய் வந்து காத்துருங்க தேவ சமூகத்துல. அப்படி நீங்க கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, உங்களை கீர்த்தியும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், மற்றவர்களை பார்த்திலும் உங்களை உயர்த்தி வைப்பேன், மற்ற ஜாதிகளை பார்க்கல உங்களை உயர்த்தி வைப்பேன், மற்ற நபர்களை பார்த்து உங்களை வாழ்க்கையில அநேக ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்.
அப்ப ஆலயத்தின் காரியத்துல நீங்க சரியா இருந்தீங்கன்னா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மிக மிக மேன்மையானது. அல்லேலூயா. அடுத்த வசனத்துக்கு வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து பரிசுத்த ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் அது வைராக்கியம் இருக்கக்கூடிய அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப ஜெப வீடுனா மகிழ்ச்சியை கொடுக்கிற இடம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெப வீடு என்று சொன்னா என் தேவன் உயர்த்தி வைக்கிற இடம். அல்லேலூயா. தேவனை உண்மையாய் ஆராதிக்கக்கூடிய இடம், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இடம், நாம் சரியாய் கர்த்தரை தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் தான் ஜெப வீடு. என்னுடைய வீடு என்ன பண்ணுவான்? என்னுடைய ஆலயம் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப வீட்டில் எப்படி இருக்கணும்? கர்த்தரை அறிய வேண்டிய அறிவில அறிஞ்சு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, தேவனை ஆராதிக்க வேண்டிய விதத்தில் ஆராதிச்சு, இந்த ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்காம நாம உண்மையாய் நீங்க ஆராதிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அந்த இடத்துக்கு பேர் தான் ஜெப வீடு. அல்லேலூயா. நானும் வர்றேன் 10 1 11 அல்ல, நான் என் கர்த்தரை பார்க்க வர்றேங்கிற எண்ணத்தோடு கூட வரணும். சும்மா நாம ஏதோ ஒண்ணு 10 மணி ஆச்சா, எப்ப 10:30 ஆச்சா முடியுங்கிறதுக்காக அல்ல, கர்த்தர் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய இடம் தான் ஜெப வீடு. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. இப்படிப்பட்ட இடத்தை தான் அவர்கள் கள்ளர் குகையாய் மாற்றி விட்டார்களாம், வியாபார ஸ்தலமாய் மாற்றி விட்டார்களாம். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு பதிலா அவர்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடக்கூடிய இடமா மாற்றி வச்சுட்டாங்களாம். அப்ப எண்ணம் எப்படி வச்சு பாருங்களேன், நான் வேலைக்கு போனா தான் நான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற எண்ணம், நான் வித்தா தான் ஏதாச்சும் 4 காசு கிடைக்கும், அதை வச்சு தான் உயர முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க உண்மையாய் கர்த்தரை ஆராதிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிற எண்ணங்களும் நீங்க நினைக்கிற வழிகளை காட்டிலும் கர்த்தருடைய எண்ணம் வித்தியாசமானது. அல்லேலூயா. அப்ப ஜெப வீடு என்று சொன்னா தேவன், அந்த வசனத்தை நான் நிற்கக்கூடிய வாசிக்க விரும்புகிறேன். 4வது வசனம் வாசிக்கலாமா? என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு, எனக்கு கர்த்தருக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு நீங்கள் என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னவர்களை குறித்து கர்த்தர் அவருடைய உடன்படிக்கையை பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஓய்வு நாள் என்று சொன்னா, ஆலயம் என்று சொன்னா, ஜெப வீடு என்று சொன்னா, கர்த்தருக்கு பிரியமானது என்று சொன்னா என்ன அப்படின்னா, எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு அதை நடப்பிக்க தீவிக்கிற மனுஷன் யாராயிருந்தாலும், அவன் அன்னகனாயிருந்தாலும், அவன் ஒன்றுக்குமே உதவாதவனா இருந்தாலும், படிப்பறிவு இல்லாதவனா இருந்தாலும், அவன் சரியா கைகால் இல்லாதவன் கூட இருக்கட்டுமே அப்படின்னு வச்சுக்கங்களேன், கர்த்தர் அவனை உயர்த்தி வைப்பார். மனசை பார்த்து உயர்த்தி வைப்பாருங்க. நீங்க வேற எதுவுமே அவர் பார்க்க மாட்டார். உங்களுக்கு பணமோ பதவியோ பொருளோ வேலையோ அந்தஸ்தோ ஆஸ்தியோ எதுவும் அவருக்கு தேவையில்லை. நீங்க அந்த கற்பனையை மாத்திரம் நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்க வீட்டுல கர்த்தர் அதை மாற்ற, உங்க வீட்டுல அவர் செயல்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வீடு, அதனால தான் சொல்றேன், நான் அநேக முறை சொல்லுவேன், என் தேவனுடைய சமூகத்துல நீங்க அமரணும். தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்க பின்மாறி போயிடக்கூடாது. அப்ப ஏசப்பாவுடைய சமூகத்தை நீங்க ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது, ஆராதிக்கிறத விட்டுறக்கூடாது. அவரை கருத்தை மாத்திரம் நீங்க பிடிச்சுக்கணும். சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை பாருங்கள் என்று அடிக்கடி சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஜெப வீடு என்று சொன்னா ஏன் அவர் கோபம் வந்து தெரியுமா? எப்படி இருக்க வேண்டிய ஜெப வீட்டை எப்படி மாற்றி வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அப்போ இதை பார்த்த அந்த வசனத்துக்கு பின்ன அடுத்த வருஷம் கூட வாசிக்கலாமே. இதுல 9வது வசனம் 7 நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய பலிபீடத்தின் மேலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆலயத்தில் கர்த்தரை துதிக்க வேண்டும், நாம் பலியாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிப்பார். இந்த மனசோட நீங்க துதிச்சு பாருங்களேன், இந்த எண்ணத்தோட நீங்க ஆராய்ச்சி பாருங்களேன், உங்களுடைய பலிகளையும் பலி பொருட்களையும் கர்த்தர் அங்கீகரித்திருப்பார்.
அல்லேலூயா. நாம் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் பண்ணிட்டு போனா, எப்படியாச்சும் உங்க காணிக்கை கொடுத்துட்டு போனா, அல்லது ஜெபிச்சுட்டு போனா நடந்துடும். அப்படி இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா எப்படியாம் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அங்க உங்களுக்கு வந்துட்டு போனாலே ஒரு மகிழ்ச்சி. அதான் சொன்னேன், இங்க வந்தாலே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா தேவன் தங்கக்கூடிய இடம் இது. தேவன் தங்குகிற இடம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துல கர்த்தர் எப்படி இருப்பார் தெரியுமா? உங்களை திருப்தியாக்குறதுக்கான வார்த்தையை கர்த்தர் வைத்துக் கொண்டிருப்பார். உங்களை விடுவிக்கிறதுக்கான வார்த்தையும் அபிஷேகத்தை வைத்து காத்துக் கொண்டிருப்பார். நீங்க இங்க வரும்போது உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனை போக்க கர்த்தர் ஒரு தீவை கொடுக்கும் போது நீங்க சந்தோஷமாய் மாறுவீர்கள். அதனால துக்கத்தோடு கடந்து வருவோம். இங்க வரும்போது தேவன் கொடுக்கிற சமாதானத்தை உங்களை வைக்கும் போது அந்த துக்கம் நீங்கி சமாதானத்தோடு கடந்து செல்வீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் என்று சொன்னா இது கள்ளர் குகை இருக்கக்கூடிய இடம் அல்ல, தேவனை ஆராதிக்கக்கூடிய இடம். சரியாய் புரிந்து கொண்டு தேவனுடைய ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய மேன்மையான காரியங்கள், உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய உன்னதமான காரியங்கள் மிக ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அப்படி வந்த இடத்துல அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். அல்லேலூயா. இதைத்தாங்க கர்த்தர் ஜெப வீடுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஜெப வீடு என்று சொன்னா அங்கே பலிகள் செலுத்தப்பட வேண்டும். அங்கே அவர் பாருங்க என்னது, அவர்களுக்கு பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். வந்துட்டு நம்ம கொடுக்கறதுனால அதனுடைய ரெசிப்ட் கிடைக்காம போயிடக்கூடாது, அதோட மேன்மை கிடைக்காம போயிடக்கூடாது. நீங்க அப்படி கர்த்தரை ஆராய்ச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதெல்லாத்தையும் அங்கீகரிச்சு அதற்கான பலனை உங்க வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்வார். அல்லேலூயா. அப்ப பலிபீடம் ஜெப வீடு, அதான் அதனால்தான் சொல்றாரு என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்படும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஜெப வீடு என்று சொன்னா தேவனை தரிசிக்கிற இடம். ஜெப வீடு என்று சொன்னா கர்த்தரை சரியாய் அறிய வைக்கிற இடம். அல்லேலூயா. ஆனா அதே சமயம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சில இந்த ஜெப வீட்டுல நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா மார்க் 7:8 வாசிக்கலாமா? 7:8. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். நீங்க பாத்தீங்கன்னா சடங்கு தேவனுடைய கற்பனை என்னன்னு தெரியாம நீங்க பாடு சடங்காச்சாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் செய்து நான் கர்த்தருக்கு தொண்டு செய்கிறேன், கர்த்தருக்கு பலி செலுத்துகிறேன், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்களே மெச்சிக்கொள்ளாதீர்கள். ஆனா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தேவனுடைய கட்டளை தள்ளிவிடாது இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொள்ளாது இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அது மனுஷனுக்கு பிரியமா இருக்காது, அது உங்களுக்கு ஒருவேளை பிரியமா இருக்கலாம். ஆனா அதா இருந்தாலும் கர்த்தர் விரும்புகிறது என்ன அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க இஷ்டத்தின்படியாய் ஓய்வு நாளை ஆராதிக்கூட கர்த்தர் சொன்னபடியாகவே ஓய்வு நாளை ஆராதிக்க. 8வது வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 9. பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. தேவனுடைய கற்பனையை வியர்த்தமாக்கி அதாவது ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய பாரம்பரியங்களை கை கொள்ளும்படியாக என்ன பண்ணிருக்கீங்க? நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது பார்த்தேன், ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணி ஃபர்ஸ்ட் பாட்டு பாடும்போது 15 பேரும் 20 பேர் தான் இருக்கிறாங்க. மற்றவங்களை எப்படி வர்றாங்க? அப்படி ஆட அமர அவங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாட்களை நீங்கள் சரியா ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா நாம் சரியாக வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. நான் கர்த்தர் ஆலயத்துக்கு வர்றோம் தப்புன்னு சொல்றதுல உங்களுக்கு வேலை இருக்குது உண்மை. ஆனா அதே சமயம் முடிச்சதுக்கு அப்புறம் அதான் சொல்றேன் கர்த்தருடைய கற்பனை நிறைவேற்றுறதுக்கான ஒழுங்குகளை நீங்க கடைபிடிச்சு கொஞ்சம் சரியாகணும். இப்படியே போயிட்டு இருந்து வச்சுங்களேன், இது சொல்லி கொடுக்காம சரி பரவாயில்ல எப்பவே வாங்க நாங்க எப்போ ஆராய்ச்சிருக்கோம் அப்படி இல்லை. 8:15 மணி ஆச்சுன்னா தேவாலயத்துல பொறுப்பில் இருக்கக்கூடிய அவங்கள இருந்து எல்லாரும் முன்னால உட்காரணும். இப்பெல்லாம் வர வர என்னாச்சு, வர வர ஒரே சோம்பேறித்தனம், ஒரே அது லேட் ஆயிடுச்சு, புறப்படுறதுக்கு லேட்டு, வீட்லயே ஒரு ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டு தான் வர்றது. இங்க
தேவனையும் கலவரப்படுத்துறது. அப்படித்தானே? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதுனா அமைதியா ஆண்டு சமூகத்துல வந்து நல்ல பயபக்தியோடு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 10 எப்படி எனில் 13 வாசிங்களா. 13 நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். நீங்கள் போதித்த உங்களுடைய பாரம்பரியத்தினால் தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். இது போலவே அநேக காரியங்களை செய்கிறீர்கள், அது உங்களுக்கு தெரியும், நான் என்னன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்ப நீங்க என்ன பண்றோம்? இது மாதிரி ஏதாச்சும் காரியம் பண்றோமா நாம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரக்கூடிய அநேக, எனக்கு போன வாரத்தில் இல்லை, போன மாசத்துக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டு, அநேகர் இன்னும் டிவி மொபைல்ல சினிமா பார்க்கறதா கேள்விப்பட்டேன். ஆலயத்துக்கு வரக்கூடிய நல்ல ஆவிக்குரிய, அது யூத்லையாமா கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டேன். என்னது என்ன பண்றாங்களாமா? டிவி மொபைல்ல என்ன பண்றாங்களா? சினிமா பார்த்துட்டு இருக்காங்களாமா. பேரெல்லாம் சொல்லி சொன்னாங்க சில பேர். அப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கிறோம், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யாம உலகம் நம்மை மேற்கொள்ளுது. உலகம் மேற்கொள்றதுக்கு காரணம் அதான் பார்த்தோமே. நீங்க ஜெபத்தோடு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கடத்தினீங்கன்னா கண்டிப்பா உலகத்தை ஜெயிக்க முடியும். நீங்க ஜெபம் அதான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப சோதனையை நீங்க ஜெயிக்கணும் சொன்னா உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த போராட்டத்தை நீங்க மேற்கொள்ளணும்னு சொன்னா எப்படி ஜெபம் மேற்கொள்றது? நீங்க அனுதினமும் தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலே அந்த சோதனை வரும்போது அதிலிருந்து கரெக்டா நீங்க தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடலாம். இயேசு தன் வாயை திறக்காதவராய் இருந்து அந்த சோதனையை ஜெயித்தார். அல்லேலூயா. வாயை திறந்து டேன்னு சொல்லியிருந்தாலும் வச்சுங்களேன், போட்டு தள்ளியிருப்பாங்க. அப்படிதானே? வாயை திறந்து ஏன்டா அடிக்கிற, ஏன்டா துப்புற, ஏன்டா அப்படி ஒரு உனக்கு அப்படிங்க கேட்டுருந்தா வச்சுக்க என்ன இருக்கும்? அங்க பிளானே ப்ளாப்பா இருக்கும். அப்ப அந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறி இருக்காது. அதனால தான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடிய ஜெபத்திலே காத்திருந்தார். தேவன் அவரை பலப்படுத்தினார். அவர் அந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியான கிருபையை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப நாம இந்த சோதனையிலிருந்து ஜெயிக்கிறது எப்படி, உலகத்தின் பாவத்திலிருந்து மேற்கொள்வது எப்படி அப்படின்னா நீங்கள் ஜெபத்திலே காத்திருங்கள். ஆமை. சோதனை ஜெயிக்கிற, அதாவது சோதனையை உட்படாதபடி காத்து கொள்ளுகிற ஜெபம் உங்க வாழ்க்கைக்கு வந்ததுன்னா அந்த சோதனையிலிருந்து ஜெபிக்க ஒன்று வழி கொடுக்கும், ஒன்று தப்பித்துக் கொள்ள வழி கொடுக்கும், அதை தாங்கிக் கொள்ள பலன் தரும், அதை தப்பித்துக் கொள்ள போக்கை உருவாக்கி கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப ஜெபம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில அடிப்படையா இருக்குது. இன்னைக்கு ஜெபிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, அதனால தான் உலகம் நம்மை மேற்கொள்ளுகிறது. நான் சொன்னேன் என்னது, மடையிடிஞ்சு விழுங்க மாதிரி, மண்ணுக்குள்ள போய் புதஞ்ச மாதிரி நாம ஆவிக்குரிய வாழ்க்கை புதஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை கேவலமா இருக்கிற காரணம் இதுதான். சரியா ஜெபிக்கிறது இல்லை, சரியா வேதத்தை வாசிக்கிறது இல்லை, சரியா கற்றுக்கொள்றது இல்லை. எனக்கு என் வேலை முக்கியம், எனக்கு என்னுடைய காரியம் முக்கியம் சொல்லி நாம் போறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னான், ஒரு நல்ல ஆவிக்குரியனாய் வாழ வேண்டும் என்று சொன்னா உங்களுடைய வீடு ஜெப வீடாய் மாறட்டும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு எப்படி மேற்கொண்டார் நமக்கு உதாரணத்தை கொடுத்து வைத்திருக்க. அதே போல நீங்க ஜெப வீடா உங்க வீடு மாறாம, நீங்க ஜெபிக்கிற மனுஷனா மாறாம சோதனையை ஜெயிக்க முடியாது, பாரம்பரியத்தை ஜெயிக்க முடியாது, உங்க சூழ்நிலையை ஜெயிக்க முடியாது. அப்ப உங்க வீடு ஜெப வீடு என்று சொல்லத்தக்கதாக, உங்களுடைய ஆலயம் ஜெபிக்கிற ஆலயம் என்று சொல்லத்தக்க. அதனால தான் ஆலயத்தில் என்ன பண்றோம்? ஜெபிக்கிறதுக்கு ஜெப கூட்டங்கள் நடத்துறோம். இந்த மாதத்திலிருந்து ஜெபிக்கிற ஆலயத்துல காரியங்கள் நடக்க போகிறது. என்ன பண்றோம்? ஒவ்வொரு குடும்பமும் ஒரு மாசத்துல கர்த்தர் ஒரு 4 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 4 மாசமா 5 மாசம் இருக்குமா, அநேக நாள் சொல்லிட்டே இருக்கிறேன். என்னன்னா சபையில வீட்டில் அநேக பேர் சரியா ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க விழுந்து விழுந்து போறதுக்கு காரணம் சரியான ஜெபம் இல்லாததுனால தான். அப்ப உங்க வீட்டில் ஜெபிக்க முடியாம போறதுக்கு காரணம் உங்களுக்கு ஜெபிக்க தெரியாத காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, அதனால ஜெபிக்கிறது இல்லை. ஆனா யாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஜெபம் பண்றீங்களா கேட்டா ஜெபம் பண்ணுறேன். எவ்வளவு நிமிஷம்? 5 நிமிஷம். எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம். அதுக்கு மேல என்னாச்சு? குடும்பத்துல நான் அப்பா வர்றது ஒரு நேரம், அம்மா வர்றது ஒரு நேரம், பிள்ளைங்க வர்றது ஒரு நேரம், குடும்ப ஜெபமே இல்லை. அப்போ கர்த்தர் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஒரு மாற்றம் வேண்டுமே, இவரெல்லாம் ஜெபிக்க வைக்கணுமே, என்ன பண்றது? அப்ப சொன்னாரு, சபையில ஒரு மாசத்துல 1 மணி நேரம் நீங்க குடும்பம் ஜெபம் பண்ணிட்டு போகணும். சரியா? நம்ம சபை என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த மாதத்திலிருந்து ஒரு மாசத்துக்குள்ள, நீங்க அக்டோபர் வச்சுக்கலாம், அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள 1 மணி நேரம் நீங்க குடும்பமா என்ன பண்ணி இருக்கணும்? ஆலயத்துல ஜெபம் பண்ணி இருக்கணும். முடியுமா? பண்ணிடலாமா?
நான் கூட இருப்பேன் ஒரு ஜெபத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. எப்படி ஜெபிக்கிறது, எப்படி எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இன்னும் சேர்த்த வேண்டியது, எதை நீங்க குறைக்கணும், எதை நீங்க கூட்டணும், நல்ல ஜெப வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும்படியாகவும் நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாகவும் தேவனுடைய பிரசன்னத்தை நிறைந்த இடத்துல நீங்க பழகும்படியாக 1 மணி நேரம். யாரெல்லாம் வரதுக்கு ரெடி, எந்த குடும்பம் வரதுக்கு ரெடி? வந்துடுவேன். கை வராத, வீட்டுல கூட்டிட்டு வருவோம் வண்டி வச்சு. சரியா? இந்த மாசத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜெபிக்க போறோம் சபையில. கண்டிப்பாங்க ஜெபிக்காம ஒரு மனுஷோட வாழ்க்கையில மாற்றம் வரவே செய்யாது, குடும்பத்துல ஒற்றுமை வரவே செய்யாது. நீங்க ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவீங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னா 1 மணி நேரம் இன்னையில இருந்து நான் டைம் நோட் பண்ணி வச்சிருப்பேன். உங்களுக்கு நீங்க சொல்லிடுறேன் இந்த வாழ்க்கை வர்றேன் அப்படின்னு. கண்டிப்பா நல்ல ஜெபிக்கிற குடும்பங்களை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சேன்னு வச்சுங்களேன், இந்த பகுதியெல்லாம் நம்ம கட்டுப்பாடுக்குள்ள வந்துருங்க. நம்ம சரியா ஜெபிச்சு சரியா தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்ற ஆரம்பிச்சு, தரிசனத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சா நம்முடைய தேசத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாம் நல்ல ஜெயமுள்ள கிறிஸ்துவர்களாய் வாழ முடியும். இன்னைக்கு நான் கிறிஸ்துவன் சொல்லிக்கொண்டு பேர்ல தான் கிறிஸ்துவம் இருக்கிறது ஒழிய வாழ்க்கையில கிறிஸ்துவம் இல்லை. உருவாக்குறது ஏன் உருவாக்க முடியுது அப்படின்னா நாம் சரியா ஜெபிக்கிறது இல்லை, அந்த உறவுக்குள்ள வர்றதில்லை. அதான் கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கனியுள்ள வாழ்க்கை இல்லை, அன்பு வர்றதில்லைங்க, கோபம் தான் வந்துட்டு இருக்குது. ஏன் கனி ஏன் வெளிப்படுறது இல்லை? அவருடைய வார்த்தை உள்ள இல்லை. நீங்கள் அவரிலும் அவர் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால், கொடியானது வேருள்ள கொடி ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். உங்க வாழ்க்கையில ஏன் கனி வரல அப்படின்னா அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவிலே சரியா இல்லை. புரியுதா? ஸ்தோத்திர பலியா இருக்கிற உதடுகளின் கனியா இருக்கிற ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படித்தானே? நம்ம ஜெபிக்கிறதே இல்லை, எப்படி நமக்கு உறவு வரும், எப்படி கனி வரும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 26 இல்ல அது வேண்டாம், இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 13:15 வாசிக்கலாம். எபிரேயர் 13:15. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்ப ஸ்தோத்திரங்களும் துதிகளும் உங்க வாயிலிருந்து எழும்பும் போது என்ன ஆகும் அப்படின்னு அடுத்த வருஷம் கூட வாசிக்கலாம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் மேல், ஸ்தோத்திர பலி மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அதாவது அதுக்கு முன்னாடி வசனம் 15 கரெக்டா சொல்லுது. என்ன போட்டிருக்குது? உதடுகளின் கனியாகிய, உதடுகளின் கனி. அப்ப உதடுகளின் கனியா இருக்கக்கூடிய நீங்க ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருதயத்திலே கனி உண்டாகும். உங்க இருதயத்துல ஏன் கனி வரல அப்படின்னா வாயில கனி இல்லை, உள்ளத்துல கனி இல்லை. அப்ப நீங்க ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாயில இருதயத்துல கனிகள் உண்டாக்குகிற வார்த்தைகளை வாயிலிருந்து வந்துச்சுன்னா உங்க இருதயத்துல கனிகள் வெளிப்படும், இயேசுவின் சுவாபங்கள் வெளிப்படும். நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அதான் இயேசுவோடு உள்ள ஐக்கியம் நமக்கு வளர்ந்துச்சுன்னா, நாமும் அவரும் 2 பேரும் நெருங்கி இருந்துச்சுன்னா குடும்பத்தின் சமாதானத்துக்கான கனி வெளிப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், சாந்தம், இதெல்லாம் வராம துர்குணம் வெளிப்படுது அப்படின்னா நாமும் அவரும் உள்ள உறவு சரியில்லைட்டினா, தேவனுடைய ஆலயமா நீங்க மாறாம இருந்தா நீங்க கள்ளர் குகையாகவே இருப்பீர்கள். அது சொன்னப்பட்ட காரியங்கள் இல்லாட்டினாலும் நாம கர்த்தருக்கு அருவருப்பான விஷயங்கள் நமக்குள்ள காணப்படும். திருநீங்க, பொய் சொல்லுங்க, விக்கிரகம் படிச்சீங்க அப்படி நான் சொல்லல. நம்ம தேவனுக்கு பிரியமான காரியத்தை வெளிப்படுத்த முடியாது, அவ்வளவுதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற காரியம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னா நம்முடைய ஆலயம் ஜெப வீடாய் மாறணும், நம்முடைய வீடு ஜெப வீடாய் மாறணும், நீங்கள் ஜெபிக்கிற மனிதராய் மாற வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொன்னப்பட்டு ஆலயத்தை பத்தி சொன்னாரு. அப்ப அங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து 1 மணி நேரம் நான் ஒரு மாசத்துல என் குடும்பமா ஜெபம் பண்ணுவேன். தீர்மானம் பண்ணுவோம். முடியாத சூழ்நிலை தான், அந்த வேலை இந்த வேலை இருக்கு. நீங்க ஞாயிற்றுக்கிழமையோ 10 மணியோ ஏதோ ஒரு நேரம் நீங்க இங்க நீங்க சில ஒழுங்குக்குள்ள வந்துடுவீங்க. சர்ச்சுக்கு வர்ற ஆரம்பிச்சிட்டாலே சில ஒழுங்குக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. உங்களை அறியாமே சில ஒழுங்குகள் வந்துடும். நீ இங்க வந்தீங்கனாலே தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்றதையும் உங்க ஜெபத்துல மாற்றமும் சிந்தையில மாற்றமும் எண்ணங்கள்ல மாற்றத்தையும் பார்க்க முடியும்.
ஏன்னா இந்த இடம் ஜெப வீடு என்னப்படுகிறது. இங்கே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யப்பட போகிறது. அதனால நம்முடைய ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா கொண்டு வரும் என்பதில் 100% நம்பர் நான். ஹல்லேலூயா. ஏன்னா அழைத்தவர் உண்மையில், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அதனால தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் நம்முடைய ஜெப அறைகளை நாம் சரிப்படுத்துவோமானால், கலந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவோம் என்று சொன்னா நாம் காணப்படுகிற பலவீனங்களிலிருந்து மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏன் ஒருத்தன் முழங்கால் போட முடியல? பலவீனமாட்டான், நிக்க முடியல, அவனுக்கு சத்து இல்லை. சத்து இல்லாதனால என்ன பண்ண முடியறதில்லை? நிக்க முடியறதில்லை. அப்போ தளர்ந்த கைகளை பலப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவோமானா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில செய்ய வேண்டிய சரி செய்ய வேண்டிய சில பகுதிகள் உண்டு. நாம் கர்த்தர் எதிர்பார்க்கிற நன்மைக்கு கொண்டு வர முடியாம இருக்க காரணம் என்னதுமா? கைகள் பலன் இழந்து போய்விட்டது, கால்கள் பலன் இழந்து போய்விட்டது. இன்னைக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்றதுக்கு இடம் நேரம் இல்லை. மொபைல் பார்க்கறது தேய்ச்சே நமக்கு என்ன வச்சு நேரம் பத்தாம போயிருச்சு. தயவு செய்து உங்கள் மொபைல்ல எந்த ப்ரோக்ராமையும் பார்க்காதீங்க. தயவு செய்து. நம்ம செய்தி பார்க்கறது இல்லை, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வியூஸே வரதில்லை. நம்ம ஆளுக்கு பார்த்தாலும் அது வருமே, அது தெரிஞ்சு போச்சு. நீங்க எதுவும் பார்க்கறது இல்லைன்னு உருப்படியான நல்ல காரியத்தை நீங்க பார்க்கறேன்னு சொல்லி போட்டு உங்க நேரங்களை திருடி கொண்டிருக்கிறான் பிசாசு. நானும் ஒரு கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணேன். எந்த செய்தி பார்த்தா அதிகம் பார்க்கலாங்க அப்படின்னு பார்த்தேன். அதாவது ஆபாசமான செய்திகள்னு வருது பார்த்தீங்களா? சொல்லிட்டு அந்த பெண் வெட்டி கொலை, இந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு நடந்த இது, ஒரு வீட்டில் 2 வாலிபர்களும் பண்ணிக்கொண்டு அப்படின்னு சில கொலை சம்பந்தமான இந்த தேவையில்லாத விஷயம் பாருங்களேன். அது பார்த்தீங்கன்னா 500K 600K 800K எல்லாம் பார்த்துருக்குறாங்க. நல்ல நல்ல செய்தி யாரும் பார்க்கறதே இல்லை. கொலை செய்துட்டாங்க, திருடிட்டாங்க, அங்க போய் கையுகளமாய் மாட்டப்பட்ட விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண், இந்த இது அப்படியே அந்த நடிகை விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு பாத்தீங்களா? இது என்னது ஜெபராஜ், என்னது ஜான் ஜெபராஜா, அதை பத்தி போட்டாங்களா? அந்த இதில் நிறைய பேர் பாத்தீங்களா? அவன் வந்து போலியான கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா அந்த போய் பார்க்காது. என்ன போலி இருக்குது அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே நமக்கு தேவையில்லைங்க. நம்ம தேவ சமூகத்துல அடுத்தவர்களுடைய குறைகளை பார்த்துட்டு நம்ம வளர வேண்டிய தேவையில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்க வேண்டிய வளர வேண்டிய தேவையில்லை. கண்டதையும் பார்த்து அவன் நிறைய பேர் ஒரு ஊழிகளை குறை சொல்லியே நிறைய டிவி ப்ரோக்ராம் போட்டுருக்கிறான். நீங்க அதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? போய் சரிப்படுத்த போறீங்களா? உங்க மனசுதான் கெட்டு போகும். தேவையில்லாத பார்க்காதீங்க. மணிக்கூர் கணக்காக அதில் உட்காந்து பார்த்து அது என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை போது 4 பேருக்கு அறிவிக்கிறது, அதெல்லாம் உங்க வேலைகள் இல்லை. நீங்க முடிஞ்சா நம்முடைய சபையின் செய்திகளை கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். 1. 2வது, நீங்க நல்லா பைபிள் படிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். இப்படி நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்க வீட்டுல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜெப வீடாய் மாறும். உங்களுடைய சபை ஜெபிக்கிற சபையாய் மாறும். நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீங்க. அப்படி ஜெபிக்கிறவங்களை தான் கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து எப்படி வைப்பேன்? உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன். கண்டத டிவியில பார்த்துட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்த மாட்டாரு. புரியுதா? கண்ட செய்திகளையும் கண்ட அவனை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய யூடியூப் காரியங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உயர்த்துற. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஜெப வீட்டில் நீங்க பண்ண வேண்டிய எதுவோ அதை நீங்க பண்ணுங்க, மற்றவர்களை காட்டிலும் உங்களை உயர்த்தியும் கீழ்ச்சியுமா வைப்பேங்கிறாரு. அல்லேலூயா. நம்ம இந்த நாளிலிருந்து தீர்மானம் எடுப்போம். மொபைல் எடுத்தா அந்த மாதிரி தயவு செய்து பார்க்காதீங்க, உள்ளே போகாதீங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியாம உள்ள போய் தெரிஞ்சுக்கணும் சரி உள்ள போய் அதை பார்த்து 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 நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துடும். துதிக்க முடியாது, உங்களால ஜெபிக்க முடியாது. பிசாசு அந்த பகுதி கட்டி வச்சிருவான். நீங்க நினைக்கிறீங்க ஒரு நியூஸ் தானே, ஒரு பெண்ணுடைய இந்த பெண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அந்த செய்தி பார்த்துடுறாங்க. நான் பார்த்தேன், செக் பண்ணணும் இதுக்கு வேண்டி என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னு. அந்த பெண்கள் விஷயமா வரக்கூடிய எல்லாத்துலேயும் 500K 600K 800K அப்படிதான் பார்க்குறாங்க. அவ்வளவு பேர் பார்க்குறாங்க இந்த செய்தியை. ஆனால் மற்ற செய்தி பார்க்கறது இல்லை. அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வந்து, தேவையில்லாத சிந்தை கொண்டு வந்து தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவை பிரித்து விடும். நீங்க ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. நீங்க பாடினீங்கன்னா ஒரே பாட்டில் தூக்கம் வந்து அப்படியே பரலோகத்துக்கு போயிருவீங்க, அந்த மாதிரி தூங்கிடுவீங்க. ஏன்னா அது தேவையில்லாத ஆவிகள் பின்னால் செயல்படுது. உங்களுக்கு புரியல தெரியல. நீங்க அவளை எல்லாம் தூண்டக்கூடிய ஒரு ஆவி, தேவையில்லாத பார்க்க வைக்கக்கூடிய ஆவி, குறை சொல்லுகிற ஆவி. தேவனுடைய வீடு என்ன ஜெப வீடுன்னு சொல்லப்படும். ஆனா இங்க வந்தே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வந்தா ஜெபிச்சமா, கர்த்தரை துதிச்சமா, யாரை பத்தி குறை சொல்லக்கூடாது ஆலயத்துல. சரியா?
ஜெபிக்க வந்தா, ஆலயத்துக்கு வந்தா யாரை பத்தி குறை சொல்லக்கூடாது. இது ஜெப வீடு. இங்க ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிற இடம், தேவனுக்கு பிரியமான இடம். இதை நீங்க வாயில கண்டதும் பேசுனீங்கன்னா கள்ளர் குகையாய் மாறாம நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெப வீட்டை குறித்து நமக்கு ஒரு அசால்ட். என்னது? ஆலயத்துக்கு போயிட்டு அவனை பத்தி இவனை பத்தி அவ்வளோ இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லி நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவையில்லாத காரியத்தை பேசி கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு வந்தா தேவையில்லாத வார்த்தைகள் வாயில் வரக்கூடாது. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இது ஜெப வீடு. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? இங்கே வந்தால் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும். இன்னையோட சரி, நம்முடைய வாயில தேவையில்லாத வார்த்தைகள் ஆலயத்தில் வரக்கூடாது. சத்துரு ஒருத்தர் பேச வந்தா கூட இல்லைங்க சிஸ்டர் சாரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும்? போயிட்டே இருக்கணும். அதை கேட்கக்கூடாது, வாய் திறந்து காது கொடுத்து கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லா சபையிலும் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் சபை இன்னைக்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது, கள்ளர் குகையாகவே மாறிவிட்டது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி மாறணும்? எப்படி மாறணும்? எல்லாம் சொல்லுங்க. எப்படி மாறணும்? வாயை திறந்து நம்ம சபை எப்படி மாறணும்? சத்தமா சொல். ஜெப வீடாய். வாயை திறந்து நீங்க சொல்லத்தான் அது வாயில் வாழ்க்கையிலே நடக்கும். ஜெப வீடாய் மாறும். என்னுடைய குடும்பம் ஜெப வீடாய் மாறும். நான் ஜெபிக்கிறவனாய் மாறுவேன். நான் ஜெபிக்கிற இன்னும் நிறைய பேர் வாய் திறக்கவே இல்லை. அப்ப மாற மாட்டீங்களா? நீங்க உங்களுடைய எண்ணத்தின்படியாகவே ஆக கடவுது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் ஜெபிக்கிறவனாய் மாறுவேன். என்னுடைய குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாய் மாறும். என்னுடைய ஆலயம் ஜெபிக்கிற ஆலயமாய் மாறும். இது ஜெப வீடு என்னப்படும். ஆமா, கர்த்தர் சொல்லுகிற ஜெப வீடு இதுதாங்க. அல்லேலூயா. நீங்க உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றதுக்காக ஏதோ ஆலயத்துக்கு வர்றதில்லை. இது கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய இடம். அல்லேலூயா. நான் நிறைய சம்பவம் இருக்குது, சொல்றதுக்கு நேரம் இல்லை. யாக்கோபு ஜெபிச்சான். அந்த இடத்துல என்ன பண்ணாரு? கர்த்தர் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்தாராம். அந்த இடத்துல தேவன் அவருக்கு தரிசனமானாராம். அப்ப ஜெபம் ஆலயம் என்று சொன்னா தேவன் தரிசனமாக கூடிய இடம். இயேசு என்ன பண்ணாரு? அந்த வசனத்தை மத்த வாசிக்கலாமா? முடிக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 12. சொப்பனம் கண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள். அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்களாமா. அந்த இடத்துல ஆலயத்தை கட்டினாங்க. அப்போ ஆலயம் என்று சொன்னா தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடம். அடுத்த வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. அதற்கு மேலாக யார் நின்னா? கர்த்தர் நிற்கிற இடம். அல்லேலூயா. தேவாலயம் என்று சொன்னா கர்த்தர் நிற்கிற இடம். அப்புறம் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற இடம். அல்லேலூயா. இந்த இடம் என்னங்க? தேவ சமூகத்துக்கு வந்தா உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுப்பேன். நான் இதை பண்ணுவேன், இதை செய்வேன், இதை பண்ண போறேன்னு சொல்லி கொடுக்கிற இடம் தான் தேவனுடைய ஆலயம். 14 வருஷம் வாசிங்களேன். நேரம் ஆயிடுச்சு. 17. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா பூமியை போல பெருக பண்ணி, இது பெருக பண்ணக்கூடிய இடம். நீங்க இங்க வந்தீங்கன்னா நீங்க பெருகுவீங்க. அதனால வசனத்துல வாசி பாருங்களேன். அதுல வரக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாம் சபையை கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டிலே கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். நீங்க துதிக்கிற ஜெபிக்கிற கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா நீங்க மாற ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தேவன் ஏறெடுக்கக்கூடிய வானதூதர்களை ஏறுகிற இறங்குகிற இடமா இருக்கும். தேவன் ஆமா இயேசுவை வெளிப்படுகிற இடமா இருக்கும். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற இடமா இருக்கும். இது பெருக பண்ணக்கூடிய இடமா இருக்கும். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. அப்ப தேவ சமூகத்தில் நீங்க வரும்போது தேவன் எதிர்பார்க்கிறது இதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் நடக்காம வேற என்ன நடக்குது அப்படின்னா இன்னும் சில காரியங்களை எதிர்பார்க்கிற ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 21:14 வாசிக்கலாமா? மத்தேயு அதே வசனத்துக்கு வருவோம், பழைய வசனத்துக்கு.
மத்தேயு 21:14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் 13 வாசிங்களே, 13 வாசிங்களே. என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ ஃபர்ஸ்ட் வசனம் வந்துட்டோம் சரியா? என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படுகிறது எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாய் மாற்றினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அதுவரை உள்ளத்தை யார் வர முடியாது, அங்க வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் இவங்களெல்லாம் வெளியே துரத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் குருடரும் சப்பானிகளும் ஆலயத்துக்குள் வர்றாங்க. அங்கே அற்புதம் செய்கிற இடமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆலயத்தில் என்ன நடக்கணும் அப்படின்னா அற்புதங்கள் நடக்க வேண்டும். அங்க வியாபாரம் நடக்கக்கூடாது, அற்புதங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. யார்? அதான் இயேசு உள்ளே ஆலயத்தை ஆலயமாய் மாற்றின போது அங்கே அற்புதங்கள் நடக்க தொடங்கினது. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்ற தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் ஆர்ப்பரிப்பு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்தில் அடுத்து என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரிச்சார்கள். ஆலயத்திலே கர்த்தரை ஆராதித்தார்கள். அங்க ஆராதனை நடக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கீர்த்தனம் பண்ணி கர்த்தரை என்ன பண்ணோம்? புகழ்த்தி பாட வேண்டும். அப்புறம் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் பேர் எல்லாம் ஐயா என்ன இவரு ரொம்ப பேசுறாரு, ரொம்ப பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரியா? அதெல்லாம் அதாரு என்பதை நீங்கள் ஆசாரியரும் வேதபாரகரும் என்ன பண்ணாங்களாமா? கோபப்பட்டாங்களாமா. சரி, நிறைய வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் வாசிக்க விரும்பல. அதனால தேவ ஆலயம் என்று சொன்னா அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற இடமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் சில தீர்மானங்கள் எடுப்போம். தேவ ஆலயம் என்று சொன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறது அது ஜெப வீடு என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் நேரம் 10 நிறைய வசனம் வந்தேன், ஒன்றும் தேவையில்லை. கர்த்தர் சொன்னதை மட்டும் அதான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாரு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இருந்தாலும் கர்த்தர் சொல்ல வேண்டிய மாத்திரம் சொல்லபடியா கர்த்தர் உதவி செய்தார். என்னன்னா ஜெப வீடு என்று சொன்னா தேவனுக்கு பிரியமான பலிகள் எடுக்கப்பட வேண்டிய இடம். இங்கே கர்த்தருக்கு உகந்த காணிக்கைகளும் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். இங்கே தேவன் இறங்குகிறோம் ஏறுமாய் காணப்படுவார். இந்த இடத்துக்கு மேல தேவனுடைய பிரசன்னம் காணப்படும். இந்த இடத்துல வருகிற ஆட்கள் மத்தியில ஒரு விடுதலை நடக்கும். சம்பவங்கள் என்ன நடக்கும்? கூடுற சப்பானிகள் எல்லாம் நடப்பார்கள், எழுந்து குதிப்பார்கள், தேவனுடைய நாமத்தை மிகுப்படுத்துவார்கள். இந்த இடத்திலே ஆராதனைகள் எழும்பும். இந்த இடத்திலே வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படும். இந்த இடத்திலே தேவனுடைய பலத்த கிரியை செய்யக்கூடிய இடமாய் மாறும். இது வானத்தின் வாசலாய் மாறும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாய் மாறும். ஆமென். இந்த நாள் தொட்டு சிலர் தீர்மானம் எடுக்க போறோம். என்னது? ஜெபத்திலே தரித்திருப்போம். வீடுகளிலே வரும் நாட்களிலே ஆலயத்துல ஜெபிக்கிறதை நான் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுப்போம். குடும்பமா வாங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் நாங்க இருக்கிறோம். உங்களை போய் குற்றப்படுத்தி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி மட்டப்படுத்துறதுக்காக அல்ல. உங்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டியது எங்களுக்கு கடமை. அல்லேலூயா. அதுக்கு என்ன விலைக்கரையும் கொடுத்தாலும் சரி, அதை நாம் பண்ணியே ஆக வேண்டும். நீங்க ஜெபிச்சு உங்களை எல்லா ஜெப வீரர்களாய் மாற்ற வேண்டியது தான் கர்த்தர் ஒவ்வொருத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தரிசனமே எல்லா ஜெபங்களிலும் எல்லா வீடுகளும் என்ன பண்ணணும்? எல்லா மனுஷர்களையும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றணும். எல்லாரும் வேதத்தை வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றணும். எல்லாரும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றணும். எல்லாரையும் சீஷராய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. நாம் கர்த்தர் நம் வாழ்க்கையை கிரியை செய்வராக. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது. ஆனா இந்த நாளிலே சரிப்படுத்த விரும்புகிறோம்ப்பா. உம்முடைய விருப்பம் அங்கே நிறைவேற்றப்படாம எங்களுடைய விருப்பம் நிறைவேற்றுமாய் அது இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை மாற்றும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். எந்த பகுதியிலெல்லாம் நாங்கள் மாற வேண்டும், எதெல்லாம் சரிப்படுத்த வேண்டும், எதெல்லாம் சீராக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புகிறீங்களோ அந்த பகுதியெல்லாம் உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ சீர்படுத்துவீராக. எந்த இடத்துல நாங்க மாற வேண்டும் என்பதை நீங்க விரும்புகிறீங்களோ அதை மாற்ற உதவி செய்வீராக. இன்று முதல் எங்க வாழ்க்கையில தேவையில்லாத பாரம்பரியங்களை விட்டு நாங்க மாறி தேவனுக்கு பிரியமான ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு எங்க வாழ்க்கையை மாற்ற உதவி செய்வீராக. தேவாலயத்தில் செய்யப்படக்கூடிய காரியங்கள் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய கிருபை தருவீராக. இந்த பிள்ளைகள் தீர்மானித்து இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். என் வீடு ஜெப வீடாய் மாற வேண்டும்.
என் சபை ஜபிக்கிற சபையாய் மாற வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், அதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. நாங்கள் பிரயாசப்படுகிறத நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஜெப வீட்டுல அவன் செய்யப்படுகிற காரியமெல்லாம் ஜெயமாய் முடிய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அவர்களை பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே உயர்த்தி வைக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக சபையில வந்து ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒரு மாசத்துல 1 மணி நேரம் சபையில வந்து ஜெபிக்கிறதுனால ஆண்டவரே அவருடைய ஆவிக்குரிய சிந்தைகள் மாறணும், வீட்டுல அது சூழ்நிலைகள் மாறணும், தொழில்களின் காரியங்கள் மாறணும். ஆண்டவரே இந்த இடத்துல எப்பொழுதும் ஜெபம் ஏறெடுக்கப்பட கூடிய இடமாய் கர்த்தர் மாற்றுவீர். ஆலயத்துல எப்பொழுதும் குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும்படியான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆதி நாளில கூடாரத்துல குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆரோனுக்கு கட்டளையிட்டீங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை ஆலயத்திலும் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கத்தக்கதாக 24 மணி நேரமும் ஜெபிக்கிற ஆமை சேனை உருவாகத்தக்கதாக, அனுதினமும் ஜெபிக்கிற ஜனங்கள் உருவாகத்தக்கதாக, இந்த இடத்துல வரக்கூடிய யாராயிருந்தாலும் அற்புதங்களை பெறக்கூடிய பிள்ளைகளாக, விடுதலை எடுக்கக்கூடிய இடமாக, தேவனை கண்டுகொள்கிற இடமாக, தேவனுக்கு உகந்த காணிக்கைகளையும் பலிகளையும் சேர்த்துக்கூடிய இடமாக, தேவன் உலாவுகிற இடமாக, தேவன் இறங்குகிற ஏறுகிற இடமாக, தேவன் இந்த ஆலயத்தின் மேல வீற்றிருக்கிறவராய் காணப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஆலயமாக, அப்படிப்பட்ட குடும்பமாக, அப்படிப்பட்ட மனிதர்களாக எங்களை மாற்றுவீராக. கிருபையுள்ள கர்த்தரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. சரி.